திஸ் இஸ் நிஃப்டி டீம் காய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் அட்வான்ஸ் லெவலையும் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் பேஸ்டோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த மார்க்கெட் யாரால் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கோ செல்லர்ஸ், அந்த செல்லர்ஸோட மூமெண்ட்டை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இது செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ் லாஸ் ஆகிற இடத்துலையும், செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையும், செல்லர்ஸ் பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துலையும் தான் பையர்ஸ் உள்ளே போக முடியும். அந்த இடத்த ஃபைன் பண்ணி அதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கோர்ஸில் இதுதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 24,180 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் மினிமம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுப்போம் எப்போதுமே. வெயிட் பண்ணிவிட்டு 2 சைடு, கால் சைடு, புட்டு சைடு, இந்த மணியில் நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்கோ அதில் நம்ம என்ட்ரி போவோம். ஓகேங்களா? ஓகே, 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,130 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஓப்பனுக்கு கீழே இன்சைட் மார்க்கெட், அதாவது ஐயும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல, இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த சினாரியோவில் இருந்தது மார்க்கெட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 130 இருக்கும்போது 24,100ம் 24,200 புட்டும் தான் இந்த மணி. கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,100 கால், மேலே பார்த்திங்கன்னா 24,200 புட்டு. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த மணி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இவங்க 2 பேரில் யார் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி கொடுக்குறானோ அவனை தான் நம்ம போய்ட்டு என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம 24,200 புட்டை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் 24,200 புட்டு. இவனை நல்லா பாருங்கள். இவன் 15 மினிட்ஸில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஓப்பனுக்கு மேலே இருந்தான். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. அதாவது கால் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணலை, மார்க்கெட்டும் ஐயை பிரேக் பண்ணல. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு கீழே இருந்தது. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதாவது அவன் ஐயை பிரேக் பண்ணலாம், இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது, ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். சேம் அந்த மாதிரி தான் இருந்தான் 15 நிமிஷத்தில். ஆனால் அடுத்த 5 நிமிஷத்துலேயே இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஓப்பனையும் இவனோட எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான் 9:35. ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் அவன் ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதுதான் நம்ம போய் காலை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கான ரீசன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே, இன்சைடு மார்க்கெட், அதாவது ஐக்கும் லோவுக்கும் நடுவில் இருக்குது, மார்க்கெட்டும் சேம் சிக்னல். அப்போது இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போ இவன் லோலேருந்து மேலே தான் போகணும். ஆனால் இவன் லோவை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? இவன் லோவை கீழே உடைக்காமல் சப்போர்ட்டில் நின்றுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிருக்கும். அதாவது லோவை உடைக்காமல் இவன் ஓப்பன் மேலே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவன் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலேயே ஓப்பனையும் லோவையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது இவன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐ கிட்ட போயாகணும், இல்லை ஐயை தாண்டி போயாகணும். அதுதான் ரூல். இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது புட்டு தான் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மார்க்கெட்டில் எப்போதுமே அந்த டைமில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்துலையோ 15 நிமிஷத்துலையோ என்ன சினாரியோ இருக்கோ அதை பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். முன்னாடியே எந்த பிளானும் போடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தனை என்ட்ரி எடுக்கிறோன்னா ஒருத்தன் வீக்காக இருந்தால் தான் அடுத்தவனை போய் எடுக்கணும், இல்லைனா எடுக்கவே கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் புட்டு வீக் ஆகிட்டான் டோட்டலாக.
அடுத்த 5 நிமிஷத்துலேயே புட்டு வந்து அவன் ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் உடச்சி டோட்டல் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போது அவன் வீக் ஆனதுனால தான் இவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தானே. ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கிறான். கால் ஆப்ஷன் 24-100 கால் ஆப்ஷன் இங்கே தான் இருக்கான். அதாவது இன்சைடு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலுக்கும் இவன் கீழே தான் இருந்தான் அந்த டைமில். ஓகேங்களா? இதுதான் 160 இவனோட ஓப்பன் ப்ரைஸு. 130ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இது ஆக்சுவலாக இவன் இங்கே இருந்தான். ஓகேங்களா? அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:35 9:40க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட புட் ஆப்ஷன் வந்து 24-200 புட் ஆப்ஷன் அவன் ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவும் கீழே உடைக்கும் போது இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி இங்கே வந்து நிற்கிறான். ஓகேங்களா? அதாவது மேலே போயிட்டான். இங்கே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஆக்சுவலாக திருப்பியும் இங்கே வரும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே வந்து மார்க்கெட் நிற்கலை, ரெட் கேண்டில் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் நின்று இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ரெட் கேண்டில் நின்றுச்சு, அப்போ எடுக்கலை. அடுத்த கேண்டிலில் தான் என்ட்ரி கிடச்சிது. அதாவது இந்த இடத்துல ஒரு 9:55 கேண்டிலில் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறான். 130ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இந்த இடத்துல இவனை என்ட்ரி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். புட்டு லோவை உடைக்காமல் ஓப்பனை உடைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் அடுத்த 5 நிமிஷத்துலேயே ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான். உடைக்கும்போது இவன் தான் ஐ வரைக்கும் போகணும். அதான் ரூல். ஓகேங்களா? அதான் அவன் லோவை உடைச்சா இவன் ஐக்கிட்ட போகணும். இவன் ஐயை உடைக்கலாம், அவன் லோவை உடைக்கக்கூடாது. அதான் ரூல். இவன் ஐயை உடைக்காத போது அவன் லோவை உடைக்கக்கூடாது. ஆனால் உடச்சி ஓப்பனையும் உடச்சி கீழே வந்துட்டான், வீக் ஆகிட்டான். அது மீன்ஸ் வீக். முதல்ல இவன் ஓப்பனுக்கு கீழே, கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே பிரேக் ஆகலை. அதனால் அவன் மேலே இருந்தான், ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம 2 சைடும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். யார் வந்து வீக் ஆகிறா அப்படின்ட்டு. எவனா ஒருத்தன் கண்டிப்பாக வீக் ஆகிடும் ஒரு 1/2 hour இல்லை 15 minutesல. அப்படி பார்க்கும்போது புட் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? வீக்கான ரீசன்னால் இவன் மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்போ இவனை என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்ததுனால நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிது. இல்லைனா வந்த லோவை வச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். வந்த லோனா 130ன்றது அட்வான்ஸ் லெவல். இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல லெவல் இல்லை அப்படின்னா இங்கே க்ரீன் கேண்டில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்த லோ தான். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சேஃபான என்ட்ரி. ஓகேங்களா? இவன் ஓப்பனுக்கு கீழே இவனும் இருந்தவன். ஆனால் இவன் ஐ வரைக்கும் போவான்றது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்த புட் ஆப்ஷன் ஓப்பனை உடச்சி எஸ்டர்டேல கீழே உடச்சதுனால இவன் ஓப்பனை தாண்டி மேலே போயாகணும். எவனா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது எக்ஸ்பைரி டேவை தவிர மிச்ச டேயில் வந்து எவனா ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலோ இல்லை ஓப்பனுக்கு மேலே இருந்தாலோ எவன் கீழே வரானோ இன்னொருத்தன் மேலே போய்டுவான். ஓகேங்களா? இன்னொருத்தன் மேலே வந்தால் இன்னொருத்தன் கீழே வந்துடுவான். இப்படி தான் நடக்கும். எவனா ஒருத்தன் மேலே இருப்பான் கண்டிப்பாக. பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். எக்ஸ்பைரியில் 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். அதாவது என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். அவன் ஓப்பனுக்கு கீழே வந்தாலும் இவன் ஓப்பனை தாண்டி மேலே போய் ஐ வரைக்கும் போயிடுவான் அப்படின்றது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது 130ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தால் 160 ஓப்பன் வரைக்கும் தான். இவன் உடச்சி போவானான்றது 100% கிடையாது, 80% தான். அப்போது நீங்கள் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கணும், 30 பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்து ஐ வரைக்கும் போகிறானான்னு பார்க்கணும், அடுத்த ஒரு 30 பாயிண்ட். ஓகேங்களா? இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு என்ட்ரி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் ஐயை உடைக்கவே இல்லை பாருங்கள். கடைசி வரைக்கும் ஐயில் போட்டு திரும்பி கீழே வந்துட்டான். கீழே வந்தது இல்லாமல் 160ன்ற ஓப்பனையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? இவன் ஐயை உடைக்கலை அப்படின்னும் போது ஒரு ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சின்னோடனே கரெக்டாக எக்ஸாக்டாக 11:15 நீங்கள் புட் ஆப்ஷனை எடுக்கிறதுனா எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல இருந்த புட் ஆப்ஷன் 24,250 புட்டு. ஓகேங்களா? அவனை கூட எதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக 11:15 நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன் இவனை எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து 11:15 மணிக்கு பர்ஃபார்ம் பண்ண கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை. ஐயை உடைக்காமல் கீழே வரும்போது கண்டிப்பாக புட் ஆப்ஷன் லோக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது கால் ஆப்ஷன் ஐயை உடைச்சா தான் புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும், அதுதான் ரூலு. ஆனால் கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் ஐ வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டான். அப்போது இவன் வந்து மேலே வந்தாகணும். அதாவது அது லோவை தாண்டி மேலே வருவானான்னு தெரியாது, லோ வரைக்கும் போவானான்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக லோ வரைக்கும் போயாகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் ரூல். அப்போது நீங்கள் இந்த வந்த லோ இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னா கரெக்டாக வந்து
அவன் ஐயை கீழே உடைக்கிறான் பாருங்கள், ஐயை தாண்ட முடியாமல் ஐயை கீழே உடைக்கிறான் பாருங்கள். அந்த டைமில் ரெட் கேண்டிலாக வந்து இறக்குறத ஒரு க்ரீன் கேண்டில் வரும். அப்போ தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஓகேங்களா? ஒரு ஐ கிட்ட வந்து ஐயை தாண்ட முடியாமல் கால் ஆப்ஷன் கீழே ஒரு ரெட் கேண்டில் கொடுக்குறான். அப்போ இவன் ரெட் கேண்டிலாக கொடுத்தோம் ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் வந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு என்ட்ரி கொடுக்கணும். ஓகேங்களா? 115 இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். மார்க்கெட் 150 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? 35 பாயிண்ட் மேலே போச்சு. 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் இவன் 35 பாயிண்ட் போயிருக்கான். ஓகேங்களா? திருப்பியும் கூட அவன் கீழே வரல பாருங்கள். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே கீழே உடைச்சிட்டான். இதுதான் ரொம்ப முக்கியம். கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே கீழே உடைச்சிட்டான், ஓப்பனையும் கீழே உடைச்சிட்டான். அப்போ அவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகி பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் வீக் ஆகிட்டான். அப்போது ஆல்ரெடி வீக்காக இருக்கிறவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி மேலே போயிட்டு, ஆல்ரெடி இவன் வீக்கு தான். எஸ்டர்டே லோக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே வீக்கு தான் இவன். அதாவது அவன் வீக் ஆனதுனால இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? அதுக்கு நீ இவன் மேலே போவானா அப்படியே போயிடுவானான்னு கேட்டால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை டார்கெட்டு தான். மேக்ஸிமம் லோ வரைக்கும் போவான், இல்லை அவன் ஓப்பன் வரைக்கும் போவான். ஓகேங்களா? ஆனால் 100% அது போயே தீரணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஆக மொத்தத்தில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கொடுப்பான். அதாவது பாருங்கள், 30 பாயிண்ட்டுன்றது ஒரு சாதாரண பாயிண்ட்டு கிடையாது. அசால்ட்டாக எடுக்கலாம். இந்த இடத்துல இவனை எடுக்கிறான்னா எப்படி எடுக்கிறீங்க நீங்கள்? ஒரு க்ளூ கிடைச்சவனை தான் எடுக்கிறீங்க. என்ன க்ளூ அது? கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடைக்கிறான் கரெக்டாக 11:10க்கு. ஒரு ரெட் கேண்டில் வந்து ஐயை தொட்டுட்டு ஐ கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறான். ஓகேங்களா? அப்போ அவன் ஐயை தாண்டனா இவன் லோ உடைக்கக்கூடாது. லோக்கு கீழே இருந்தால் லோ வரைக்கும் வரணும், இல்லை ஓப்பன் வரைக்கும் வரணும். ஏன்னா இவன் ஆல்ரெடி எஸ்டர்டே லோ கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன். அதனால தான் இவன் மேலே போகிறான். இன்னும் கூட கீழே வரல பாருங்கள், இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? இப்படியும் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இவனையும் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், அதாவது செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையும் அவங்க பொசிஷனை எக்ஸிட் பண்ணுற இடத்துலையும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ட்ரியே கரெக்டாக இருந்தது. 2வது என்ட்ரி போகக்கூடாது. இந்த என்ட்ரி எடுக்க முடியாதவங்க அந்த என்ட்ரி ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம 15 பாயிண்ட் கிடச்சா டக்குன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் என்ன ஃபாலோ ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி இப்படி தான் கைஸ் என்ட்ரி எடுத்துருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம ரெகுலராக இந்த என்ட்ரியெல்லாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? கால் வீக் ஆனால் தான் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான், புட்டு வீக்காக இருந்தால் தான் கால் பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போ காலையில் வந்து புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தான் அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ வந்து காலை நீங்கள் எடுக்கணும்னா புட்டு வீக் ஆகணும். கரெக்டாக அவன் 9:35க்கு வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? அதாவது அவன் ஓப்பனிங் வீக் மீன்ஸ் என்ன? அவனோட லெவலை கீழே உடைக்கணும். அதாவது அவனோட எஸ்டர்டே லோவையும் அவனோட ஓப்பனிங் கீழே உடைக்கிறான். அதனால் வீக்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போது கால் வந்து ஸ்ட்ராங்காகி பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே வந்து செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற இடத்துலையும் அவங்க வந்து லாஸ் வரக்கூடிய இடம், இன்னும் ரொம்ப கிளியராக சொல்ல போனால் அவங்க பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக எமோஷன் ஆகாமல் மணி மேனேஜ் பண்ணி பொறுமையாக இருந்து பண்ணால், பொறுமையாகவும் பண்ணலாம், ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் கூட பண்ணலாம், இல்லை பொறுமையாக இருந்து பண்ணாலே போதும், இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ரெகுலராக இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி வந்தால் எப்படி போகும். ஆக்சுவலாக புட்டை நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம், அவன் பண்ணலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவன் டீசென்ட் ப்ராஃபிட் கொடுக்காம கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? எப்படி வேணால் இதை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி வேணால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ராட்டஜி நம்ம ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இதில் வந்து உள்ளே போய் ஈஸியாக எப்படி தான் ப்ராஃபிட் பண்ணுறது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் தான் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும், நீங்கள் தான் எமோஷன் ஆகாமல் ட்ரேட் பண்ணணும், நீங்கள் தான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும், நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அழகாக க்ரியேட் பண்ணி ஒரு சில செட்டப்பை மட்டும் பண்ண பழகணும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? எமோஷன் மட்டும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் வச்சா கூட விட்டுடணும் சைலண்ட்டாக. நாளைக்கு பார்த்துக்கலான்ற மனநிலை வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஒரு
பெரிய ட்ரேடராகவும் நல்ல ட்ரேடராகவும் மாற முடியும். என்றைக்கு ஒருத்தர் வந்து அவர் ஸ்டாப் லாஸ் அடித்து 2வது ட்ரேட் பண்ணாமல் நாளைக்கு நம்ம பொறுமையாக இன்னொரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடுறாரோ அவர் தான் ஒரு பெரிய ட்ரேடாக வர முடியும். ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சவொடனே 2வது ஒரு என்ட்ரி கிடைக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜியில், உடனே அதில் போய் அந்த லாஸை கவர் பண்ணி அப்படி டபுளாக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எய்மே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் போகும். ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது 100% கிடையாது, 80% தான். வேர்ல்டுலேயே 80% தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இதில் நடக்காமையும் போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ, அதாவது அந்த லாஸை எந்த அளவுக்குலாம் கம்மி பண்ண எப்படிலாம் கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம ட்ரேடை எவ்வளோ கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுறோமோ, ஃபில்டர் பண்ணி 10 ட்ரேடுக்கு ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேடு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றோமோ அப்போ தான் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? சும்மா போய் ட்ரேட் பண்ணிக்கிறது, சும்மா ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அதில் உடனே அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரேட் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டவொடனே தான் நீங்கள் பெரிய லாட் சைஸ் பெரிய லெவல்லலாம் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக தான் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன நம்ம ஸ்டாப் லாஸே 15 பாயிண்ட் தான். அது மாதிரி தான் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் ஹெவி அமௌண்ட்டே போட்டு பண்ணணும். ஓகேங்களா? அது வரைக்கும் ரியல் ட்ரேட் போகவே கூடாது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் பண்ணி அதை வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.